ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்ட ஸ்டோரிக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தது. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இதை இன்னும் லேட் பண்ணக்கூடாது, நம்ம சீக்கிரமாகவே பண்ணணும்னு சொல்லி உங்களுக்காக ரொம்பவே வேகமாக எடிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம அந்த சகோதரியோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அடுத்து அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்களா இல்லையா, அவங்க எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஸ்கூல் லைஃபு எல்லாமே இதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. அவளை நம்ம பார்த்தோம், அவளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன நம்பர் கூட வாங்காமல் வந்துட்டியேன்னு சொல்லி என்னை நானே ரொம்பவே வருத்திக்கிட்டேன். அவளை பார்க்கணுன்னே எனக்குள்ள அவ்வளவு ஆசை. ஆனால் எப்படி பார்க்குறதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. அது எப்படி முடியும்? அவளோட பேரை வச்சுக்கிட்டு நான் எப்படி அவளை கண்டுபிடிப்பேன்? அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, அது என்ன தூங்கவே விடலை. அது என்னன்னா, ஏன்? இந்த ஒரு சின்ன வார்த்தை தான், அதுக்குள்ள எவ்வளவோ கேள்விகள் இருக்கு. நான் ஏன் அவளை பார்க்கணும்? எனக்கு ஏன் அவளை பிடிச்சது? எனக்கு ஏன் அவள் வேணும்னு தோணுது? நான் ஏன் இப்போ அவளை நினச்சி புலம்பிட்டு இருக்கிறேன்? இந்த மாதிரி பல கேள்விகள் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன் ஏன் ஏன்? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் என்னால் இப்போ வரைக்கும் பதில் கண்டுபிடிக்க முடியல. அப்பவும் எனக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சுது. என்னோட ரதியை பற்றி யோசிக்கும்போது நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இதை நான் தெரிஞ்சுக்கிட்டதும் அவளை நான் மறுபடியும் பார்த்தா எப்படி இருக்கும், அவளோட பேசுனா பழகுனா எந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு சொல்லி கற்பனையிலே நானும் அவளும் சேர்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தேன். அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என்னை நானே தனிமைப்படுத்திக்கிட்டு அவளோட கற்பனையில் நான் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போவும் என்னோட மைண்டு எனக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துச்சு. நான் அவளை மறுபடியும் பார்ப்பேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் நடக்காத ஒரு விஷயத்துக்கு மேலே பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது எனக்கே என் மேலே கோவம் வந்துச்சு. நான் அந்த நினைவுகளை விட்டு அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து என்னோடய ஃபேமிலி கூட என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்டடீஸை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். என்னோடய வீட்டில் நான் டவுனுக்கு போய் தான் படிப்பேன், ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டவுனுக்கு போகிறதா சொன்னாங்க. நானும் அங்கே போய் தான் படிப்பேன்னு என்னோடய அம்மா கிட்ட ரொம்பவே கெஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க பக்கத்துலேயே ஒரு காலேஜை வச்சுட்டு நீ எதுக்கு அங்கே அலையணும்னு சொல்லி பக்கத்து காலேஜில் என்னை சேர்த்து விட்டுட்டாங்க. அது என்னோடய வீட்டுக்கு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஜூலை மந்த்தும் ஆச்சு, காலேஜுமே ஓப்பன் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு டே காலேஜுக்கு போனேன். பிடிக்காம தான் காலேஜுக்கு போனேன். ஆனால் அங்கே எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பில்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்கள்லாம் டவுன் காலேஜில் தான் படிப்போம்னு. ஆனால் பார்த்தா எனக்கு முன்னாடி எல்லாருமே அங்கே தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அவங்க கூட பேசிட்டு ஜாலியாக இருந்தேன். அப்போ ஒரு பொண்ணு, ஹே ரதி இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த சவுண்டு கேட்டதும் என்னை அறியாமல் நான் ரொம்பவே வேகமாக திரும்பி பார்த்து எனக்கு ஒரு பேரதிர்ச்சி. ஆமாம், நான் பார்த்தது ரதியை தான். நான் மறுபடியும் பார்ப்பேன் அப்படின்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கு பிடிச்ச பொண்ணு, அதுவும் என்னோட கிளாஸில் ஏன்னே என்னால் இதை நம்பவே முடியலை. நம்ம பார்க்குறது நிஜம்தானா? இது உண்மையா? நம்ம இதை நம்பலாமான்னு எனக்குள்ளே ஒரு சந்தேகமாக வந்துச்சு. அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக நான் மறுபடியும் அது ரதி தானா, நம்ம பார்த்தது ரதி தானான்னு மறுபடியுமே நான் பார்த்தேன். அதுக்குள்ளே அவளை சுற்றி ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு. எப்படியாச்சும் அவளை பார்த்துடணுன்னு எட்டி எட்டி பார்த்தேன். அப்போ அந்த கூட்டத்தின் நடுவில் அவளோட ஃபேஸை நான் பார்த்தேன். இது என்னோட ரதி தான். அப்போ என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்னோட ஃபேஸில் ஒரு 1000 வாட்ஸ் பல்பு எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நான் ரொம்பவே பிரைட்டாக இருந்தேன். அவளை பார்த்து அப்படியே நான் பல்ல காட்டிகிட்டு இருந்தேன். அதை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு, என்ன நீ, உனக்கு என்னாச்சு, நீ ஏன் இப்படி பல்ல காட்டிட்டு நிற்கிறேன்னு என்னைய பிடிச்சி உட்கார வச்சாங்க. என்னால் இந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர முடியலை. எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம பார்த்து ஒரு 3 மாதம் இருக்கும்,
ரதி என்ன ஞாபகம் வச்சிருப்பாளா, இல்லை உன்னை யாருன்னே தெரியலையான்னு சொல்லிடுவாளான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை நான் இப்போவே கிளியர் பண்ணிக்கணும்னு ரதி கிட்ட பேச போனேன். என்னை பார்த்ததும் மறுபடியும் ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பில் நான் என்ன பேச வந்தேன்னே தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். ரதி தான் என்னை கூப்பிட்டு உனக்கு என்னாச்சுன்னு கேட்டா. நான் அவகிட்ட உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, என்னை யாருன்னு தெரியுதான்னு கேட்டேன். அதுக்கு ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம 2 பேரும் எக்ஸாமில் தானே மீட் பண்ணணும்னு சொன்னா. அவள் அப்படி சொன்னதுக்கப்புறம்தான் எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்து, நம்மளை மறக்கலை, நம்மளை ஞாபகம் வச்சுருக்கான்னு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எனக்குள்ளே இருக்கிற ஹாப்பியை உங்ககிட்ட எனக்கு எப்படி சொல்லணும்னு கூட தெரியலை. இதை நான் இப்போ சொல்லும்போது எனக்கு அப்போ இருந்த ஹாப்பியை நான் இப்போவுமே ஃபீல் பண்ணுறேன். நம்மளோட உணர்ச்சியை வெறும் வார்த்தைகளால் எப்படி சொல்ல முடியும்? எந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாலும் அது நம்மளோட உணர்ச்சிக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க. அவங்க கதையை கேட்கும்போது நானுமே என்னை அறியாமல் அவங்க கதையை மெய்மறந்து கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் ஒவ்வொரு நாளும் காலேஜுக்கு போகிறோங்கிறத விட என்னோட ரதியை பார்க்க போகிறேன்னு ரொம்பவே சந்தோஷமாக ஆர்வமாக கிளம்பி ரொம்பவே சீக்கிரமாக போயிட்டுருந்தேன். எப்போவுமே லேட்டாக போகிறேன்னா அவளை பார்க்குறதுக்காக ரொம்பவே சீக்கிரமாக காலேஜுக்கு போயிட்டுருந்தேன். ரதியை பற்றி ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு நான் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அவளோட ஃபோன் நம்பர் கூட நான் இப்போ வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் பேசுகிறதுக்கு மட்டும்தான் எனக்கு இன்னுமே தைரியம் வரலை. தினமும் அவளை பார்க்குறது, சிரிக்கிறது, சைட் அடிக்கிறது, அவள் என்னெல்லாம் பண்ணுறான்னு தூரத்தில் இருந்து அவளை ரசிச்சிட்டு இருக்கிறது, இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்போ ஒரு நாள் ரதி காலேஜுக்கு வரலை. அவள் ஏன் காலேஜுக்கு வரலைன்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டேன். அவங்க ரதிக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவள் வரலைன்னு சொன்னாங்க. எனக்கு உடனே அவளை பார்க்கணுன்னு தோணுச்சு. காலேஜு எப்போ முடியும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். காலேஜு முடிஞ்சது. வீட்டுக்கு போனதும் அவளை பார்க்குறதுக்காக பைக் எடுத்துகிட்டு கிளம்புனேன். ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிருச்சு. அது கியர் பைக் வேறு. எனக்கு பைக்கெல்லாம் ஓட்ட தெரியாது, தனியாக அது வரைக்கும் ஓட்டினதும் கிடையாது. அதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்பவே டென்ஷனில் வேகமாக மிதித்ததும் வண்டியும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. நான் ரொம்பவே வேகமாக அவளை பார்க்குறதுக்காக போனேன். அவளோட ஊர் என்னன்னு எனக்கு தெரியுமே தவிர அவளோட வீடு எங்கே இருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ரதியோட ஊருக்கு போயிட்டு அவளுக்கு கால் பண்ணேன். நான் உன்னோட ஊரில் தான் இருக்கேன், உன்னோட வீடு எங்கே இருக்குன்னு நான் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சு அவள் வீட்டுக்குமே போனேன். என்னை பார்த்ததும் அவள் திருன்னு முழிச்சிட்டு இருந்தா. இப்போ நினச்சாலும் அவளோட கண்ணு என்னோட ஞாபகத்தில் அப்படியே இருக்குது. அவளோட அம்மாவும் அக்காவும் தான் என்கிட்ட பேசினாங்க, நல்லா பேசினாங்க. நான் அவகிட்ட நீ காலேஜுக்கு எப்போ வருவ, நாளைக்கு வருவியா நீ, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டேன். அவளும் அதுக்கு வருவேன் நீ தலையாட்டுனா. அதோட சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி அங்கேருந்து வந்துட்டேன். டெய்லியுமே அவளை பார்த்துட்டு ஒரு நாள் பார்க்கல அப்படிங்கிற ஃபீல் எனக்குள்ள ஒரு வெறுமையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், அதுக்காக நான் இப்போ பார்த்துட்டேன். இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் அவளை பார்த்த சந்தோஷத்தில் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாங் கேட்க ஆரம்பித்தேன். நமக்கு பிடிச்சவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு சாங் கேட்டுட்டு ஃபீல் பண்ணுறது அது ஒரு தனி சுகம். நான் அதை இப்போ தான் உணர்கிறேன். அப்போ நான் அந்த டைமில் கேட்ட சாங் அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. இந்த சாங் அந்த டைமில் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவளை நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணி கேட்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் காலேஜுக்கு போகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஷையாக தான் இருந்தது. அவளை பார்க்க போகிறோம், அவள் என்கிட்ட என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு ஒரு யோசனையில் தான் போயிட்டுருந்தேன். ஆனால் அது எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சு. ரதி எனக்கு முன்னாடி நான் வந்த விஷயத்த, நான் வீட்டுக்கு வந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே சொல்லியிருப்பா போல்.
நான் கிளாஸுக்குள்ளே என்டர் ஆகவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை ரொம்பவே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீவருக்கு என்ன பழம் சாப்பிடுவாங்க, நீ யாருந்தா என்ன சாப்பிடுவ, அது ஆரஞ்சு பழமான்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அச்சச்சோ, நான் சொல்ல மறந்துட்டேங்க. நான் அவளை வீட்டுக்கு பார்க்க போகும்போது உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அவளுக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போனேன். அதை ரதி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இப்போ அவங்க எல்லாருமே கலாய்ச்சிட்ருக்குறாங்க. இப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸு எங்கள் 2 பேரையுமே சேர்த்து கிண்டல் பண்ணி எங்கள் 2 பேரையுமே சேர்த்து வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம்தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அது வரைக்கும் சைட்டு மட்டும்தானே. சொல்லப்போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் எங்களை சேர்த்து வச்சு இப்போ பேசுகிற வரைக்கும் கொண்டுட்டு வந்தது அவங்க தான். இப்போ நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழக ஆரம்பித்தோம். இன்னுமே க்ளோஸ் ஆனோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.